ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தம்பி இதை தூக்கிட்டு வரான் இல்லையா, இந்த மூட்டையில் என்ன இருக்குது, இந்த மூட்டையில் இருக்கிற பொருள்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மூட்டை மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். இது என்ன வீடியோனா, எல்லோரும் வந்து மருந்தடித்த உணவுகளை சாப்பிட்டு நிறைய நோய்கள் வந்து உலகத்தில் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டே அவங்கவுங்க வந்து இந்த காய்கறிகளை விளைவிச்சு அவங்கவுங்களே வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கு. அதே போல் எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் வந்து மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. பொருள் வந்து இந்த மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5000க்கு தேவையான பொருள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். உங்கள் ஊரில் அந்த மாதிரி ஏதாவது மாடி தோட்டத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா என்னென்ன பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாக்கு எடுத்துகிட்டு போகலைங்க, எல்லாருமே சாக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சாக்கு எடுத்து போகல, அங்கே கிடச்சி சாக்கில் தான் எடுத்து வந்துருக்குறேன். பாருங்க, பக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கெட் கொடுத்துருக்காங்கங்க. அந்த பக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் காய்கறிகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. மீட்டிங் போடுவாங்களாம். மீட்டிங் போட்டு தான் எப்படி நீங்கள் மாடி தோட்டம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு பாக்கெட் இருக்குது. இது என்ன பாக்கெட்டுன்னு தெரியல. அது இதில் ஏதோ எழுதிருக்கு. இது ஒரு பாக்கெட்டு. அதே போல் இன்னொரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ இரும்பு வேலை. இது எதுக்குடி? செடி வெட்டுறதா? அச்சா, நான் இன்னும் நினச்சிக்கிறேன் எப்படி பண்ணுறது. ஐயோ, இப்படிதான் அழுத்தணும். இல்லையா, கத்திரிக்கோள் மீறி இப்படி அகலமானதான் நான் கட் பண்ணோம். கைக்கு வச்சு போடி. அது என்னன்னு ஆனால் அது கட் பண்ணுறது தான் எனக்கு தெரியுது. அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல. சரி, வரவங்க அதை எடுத்து காமிச்சிக்கிறாங்க பாருங்களா. ஸ்ப்ரிங் மாதிரி காமிச்சிக்கிறாங்க பாரு. கைட்டின். ஓ சரி, கட் முடிக்க இருக்குல்ல, அது கைட்டின். ஆமாம், இது இருக்குது அதில். சரி, இப்போதைக்கு இதை போட்டுலாம், அப்புறம் பார்க்கலாம். அதுதான். அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இதெல்லாம் என்னன்னு தெரியல. பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க. பைப்பு மாரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 பக்கெட்டுக்கு இதே போல் 2 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. அவங்க மீட்டிங் போடும்போது தான் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? அடுத்தது இது என்னன்னு தெரியல. இதில் தான் வந்து ஏதோ பஞ்சு வச்சு விதெல்லாம் வந்து வச்சு முளைய வைக்கணுமா. அதுக்கப்புறம் இது வந்து வளர்ந்த பிறகு பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைக்கும்போது நசிங்கி வச்சுக்கலாம். இது ஒன்று. இது மருந்து அடிக்குதா, தண்ணி ஊற்றுறதா, மருந்து அடிக்குதான்னு தெரியல. தண்ணி ஊற்றுறது தான். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த க்ரீன் கலரில் ஒரு சாக்கு மாரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. நெட்டு சுற்றி போடுறதுக்கு. நெட்டு அப்படி எதுவும் நெட்டு சொல்லடி சுற்றி எதுவும் வலை மாதிரி போடுவாங்க கீழெல்லாம் வச்சா. அதுக்கப்புறம் வந்து சூழாயுதம் மாதிரி ஒரு கட்டப்பாறை, எப்படி மலையனூர் அங்காடி அப்படி ஒரு கட்டப்பாறை கொடுத்துருக்காங்க செடி நடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி கொடுத்துருக்காங்க. இதான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஆமாம் இப்படி தான் போடணும். மம்முட்டி, அதுக்கப்புறம் ஓஸ் பைப்பு. தண்ணி வந்து மெத்த மேலே வச்சா நம்ம எங்கள் வீட்டை வந்து இன்னும் டேங்க் இல்லைங்க. இதில் இது கொடுத்து கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும். கீழே வந்து கான் இருக்குது, அதில் போட்டு மெத்தைக்கு எடுத்து போயிடலாம். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னது, இது ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. தோன்றதுன்னு நினைக்கிறேன். இதை தோண்டி செடி நடுறதுக்கான தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு தெரியல. என்ன எழுதிருக்குடி? பாசா போசா, அது கம்பெனி பேர். ஏதோ ஒன்று எழுதிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலைங்க. பாருங்க, இது வந்து என்னது, மருந்து அடிக்கிறதா தண்ணி அடிக்கிறதான்னு தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பிளாஸ்டிக் பாண்டு மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது மண் கலவைகள் போட்டு கலக்கிறதுக்கான தெரியல. இது 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்றது, இந்த கொத்தனார் வந்து மண்ணை வாடி செவத்தில் பூசுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது செடி வந்து நடுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் தெரியலடி, தெரிஞ்சதானே சொல்லுவேன் நான். அப்புறம் ஏதோ கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரோ பேக் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அதானே எழுதிருக்காங்க. பேஜா க்ரோ பேக், பேக்கா க்ரோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. இது 2 கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட்டு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல தெருப்பு. இதெல்லாம் மருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மருந்துன்னு நினைக்கிறேங்க. இதில் பயோ ஃபெர்டிலைசர் மருந்து தானேப்பா, பாக்டீரியா வச்சு உருவாக்குறது. இது 4 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியலிங்க. இது ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செடி வைக்கிறதுக்கு பாருங்க, யூடியூப்பில் நிறைய பேர் மார்க்கெட் வச்சுருக்குங்க. இந்த மாதிரி பாக்ஸு தான். இது பாக்ஸு சொல்கிறதா சாக்குன்னு சொல்கிறது இல்லை, இது தான் வச்சுருக்காங்க. இது வந்து 1 2 3 4 5 ஒரு 6 7 அவங்க கொடுத்துருக்காங்க. 7 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7க்கு அவ்வளோதான் சாப்பிட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது என்னன்னு தெரியல. இதை வச்சு எப்படி பண்ணணும்னு தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. மீட்டிங் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து விதைகளை உருவாக்கும், விதைகளை வந்து உற்பத்தி பண்ணணும், பெரிய செடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சாக்கு ஏதோ மணல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உரம்னு சொன்னாங்க. 2 கொடுத்துருக்காங்க. இது மணலாம் உரமானு தெரியல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 1 தான் கொடுத்துருக்காங்க. டோருக்கு பாருங்க. இந்த சாக்கில் இதுதான் வந்து 4 கொடுத்துருக்காங்க. என்னடி இது, கிரீன் கோல்டா, மண்புழு உரம்னு எழுதி வைக்கல. உரம் எழுதிடா, மண்புழு உரமா? இதுதான் வந்து 4 பாக்கெட் கொடுத்துருக்காங்க மண்புழு உரம். அதில் வந்து 1 பாக்கெட் தாங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. மாடி தோட்டத்துக்கு எங்கள் கவர்மெண்ட்டு இதோட தான் கொடுத்தது. இன்றைக்கி போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து எப்படி வந்து நம்ம விதை போட்டு நம்ம வந்து செடியை வந்து பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. செடியை வச்சு நான் உருவாக்கும் போது கண்டிப்பாக வந்து அதையும் வீடியோ எடுத்து போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.